கலையரசனே வந்து டென்ஷன் ஆகி டேபிளை எட்டி உதைக்கிற அளவுக்கு வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்னத்த இந்த டாஸ்கில் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாஸ்க் வந்து பயங்கர அமைதியான முறையில் தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம குவாலிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவாகர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு செக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மொபைல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வருவார் தெரியுமா, எதையாவது கண்டுபிடிச்சே ஆகணும்டா, ஓரமாக லைட்டாக ஒரு ஸ்க்ராட்சாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வருவாங்க தெரியுமா, அந்த லெவலுக்கு தான் வந்து ஒரு பாட்டிலையும் அப்படி செக் பண்ணி உள்ள லைட்டாக ஒரு டாட் இருந்தால் கூட இது ஹைஜீனில் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி எல்லா பாட்டிலையும் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அப்போவே ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும், கிளாஷ் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. வந்தாங்க, இவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. சரி, ஓகேடா, இந்த டாஸ்க்கு கடைசி வரைக்கும் இதே மாதிரி அமைதியாக கொண்டு போய் செம மொக்கையாக தான் முடிக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ப்ரோமோவை பார்த்தா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆதிரையோட பாட்டில் வந்து கையில் வச்சிருக்கிறாங்க. இது வந்து உடஞ்சிருக்குது, இது ரிஜெக்டட் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஆதிரை டென்ஷன் ஆகி, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆரஞ்சு பாட்டிலை செலக்ட் பண்ணீங்க தெரியுமா, அது என்ன அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கா, எனக்கு அதை எடுத்து காட்டுங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டுங்க, அது பர்ஃபெக்டாக இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி நீ சொல்ல முடியும், அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, QC பண்ணுறது நான் இதுதான் ரீசன் நான் சொன்னேன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பார்வதி அந்த பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆதிரையோடது தான், ஒரு பாட்டில் ஜூஸை ஓப்பன் பண்ணிட்டு இது ஸ்மெல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே பேட்சில் கொண்டு வந்த ஜூஸ் தான். ஸோ எப்படி இதில் ஸ்மெல் இருக்கும் இதில் ஸ்மெல் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க, ஸோ இது அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை வந்து இருக்கிற பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவப்படாதீங்க. நான் ஐ திங்க் அந்த சைடு நம்ம வாட்டர்மெலனோட வாய்ஸ் தான் கேட்குது. இது ரொம்ப பயஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கலையரசன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டேபிளை பிடிச்சி தள்ளுறாரு. நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஓரமாக அரோரா நின்றுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டேபிளோட எட்ஜு வந்து அரோரா மேலே வந்து இடிச்சிருச்சு, காலில் இடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. இதில் நம்ம கேப்டன் இருக்காங்க தெரியுமா, கனி, சட்டம் தப்பாக போச்சுன்னா இப்படி தான் வன்முறை வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் வாட்டர்மெலனுக்கு அகேன்ஸ்டாக ஆன மாதிரி தான் வந்து இருக்குது ப்ரோமோவை பார்த்தா. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வாட்டர்மெலன் வந்து எதிர்த்து நின்று பேசுவாரா அப்படிங்கிறது தான் தெரியாது. அவர் ஒன்று டிசைட் பண்ணிட்டார், ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி பேச ஆரம்பிச்சாருன்னா யாராலையுமே அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா லாஜிக் இல்லாமல் அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம பார்வதி வந்து எப்படியாவது நின்று சமாளிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கனி வந்து கேப்டன் அப்படிங்கிறப்போ அவங்க கேப்டனாகவுமே கொஞ்சம் யோசிச்சு இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து யோசிக்கணும். பட் அவங்க பார்ட் ஆஃப் டாஸ்க்லேயும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு டாஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவங்க பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க கேப்டன்சியை எந்த அளவுக்கு வைஸாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. கேரக்டர் விட்டும் வெளியே வந்துடக்கூடாது, பட் அட் த சேம் டைம் கேப்டனாகவும் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேற்று நீங்கள் இந்த டாஸ்க் நடந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அண்ட் திவாகர் வந்து QC பண்ணி ஒன்றுனையா வந்து ரொம்ப அப்படியே சின்ன சின்ன டீட்டெயிலாம் பார்த்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க நியாயமாக பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்வதிக்கு வந்து ஆதிரை வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. அதாவது ஆர்கியூ பண்ணுறதுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேருமே ஈக்குவலாக வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லைவ் வந்து பார்க்குறேன். லைவில் இது ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நல்லா இருக்குது, இல்லை இது வந்து போன சீசன்லாம் கம்பேர் பண்ணால் செம மொக்கையாக இருக்குது அப்படின்றீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.